சற்று முன் குடியரசு துணைத் தலைவராகும் திருச்சி சிவா ஸ்டாலின் அதிரடி, பதற்றத்தில் மோடி. அதாவது இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் ஒரு தமிழர் என்பதால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தொலைபேசியில் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக டெல்லியில் உள்ள கார்கே இல்லத்தில் இந்திய கூட்டணியில் தலைவர்கள் இன்று மாலை ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி தேசிய அளவில் ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதோடு இரு கூட்டணிகளின் அரசியல் வலிமையும் சோதிப்பதாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். மேலும் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதைத் தொடர்ந்து அந்த பொறுப்பிற்கு மீண்டும் தேர்தல் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட தயாராக உள்ளார். இது குறித்து பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருச்சி சிவாவை தொடர்ந்து மாநிலங்களவையில் இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற மதிமுக தலைவர் வைகோவின் பெயரும் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற புலி என பாராட்டுகளை பெற்ற நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், ஒன்றிய அரசு நடைமுறைகளை நன்றாக அறிந்தவர் என வைகோ இந்த பொறுப்புக்கு மிகவும் சரியான தேர்வு என்று கருதப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்தவர், மூத்த பாஜக தலைவர் என சிபி ராதாகிருஷ்ணன் பெயர் பரிசீலிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அரசியலில் இந்த தேர்வில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு தமிழரை எதிர்த்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுக வாக்களித்தது என்ற அவப்பெயரை சுமத்தும் வகையில் இந்த நகர்வு இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக வைத்துள்ள செக் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆக வாக்கு திருட்டு என்ற பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வைகோ போட்டியிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வைகோவை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்தியா கூட்டணி தரப்பில் தெரிகிறது. இந்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவராக வைகோவை நியமிக்க ஸ்டாலின் முதலில் முடிவெடுத்துள்ளார். ஆனால் அவருடைய வயது முதிர்வு காரணமாக அவரை அந்த பதவி வேண்டாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரிலே திருச்சி சிவாவை குடியரசு துணைத் தலைவராக நியமிக்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் பேரிலே ஸ்டாலினுக்கு 60% ஆதரவு கிடைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரிலே திருச்சி சிவா குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.